ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு 2500 கொஷின்ஸை ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும். அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வீடியோஸு, அதாவது வீடியோ நம்பர் 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பார்க்கும்போது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்பில் இது பார்ட் 3 ஒரு வீடியோஸு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, ஏக்கு 1, பிக்கு 2, இந்த மாதிரி ஜட்டுக்கு 26 வரை நம்பர் கொடுத்துட்டே போனால் என கொண்டா ஹெச்சிசிஎஃப்பின் மீசீமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஹெச்சிசிஎஃப்ன்ற அந்த ஒரு எழுத்துக்கு அந்த ஏஹ்னா அதுக்கு, அப்போ சீனா அது, அப்புறம் எஃப்னா அதுக்கு நீங்கள் மீசீமா எடுத்திங்கன்னா எது சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஏபிசிடி எப்போயுமே நம்பர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வர என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசியில் அதிகமாக ஏபிசி ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டு வரதுனால நீங்கள் ஏபிசிக்கெல்லாம் கொஞ்சம் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு 7-8 நம்பர் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன எழுத்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கு ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஹெச் பார்த்தீங்கன்னா 8. இதே நீங்கள் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரும், சரிங்களா. அடுத்தே பார்த்தீங்கன்னா எஃப் ஏபிசிடிஇஎஃப் எஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. அப்போது இந்த 3 நம்பருக்கு, சரிங்களா, இந்த 3 நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிசிஎஃப் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது இங்கே கொடுத்துக்கிற ஈக்குவேஷனுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 8, 3, 6 இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். அது மீசியமாக எடுக்கணும், சரிங்களா. இதுக்கு மீசியமாக எடுக்கணும். எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2னா 4 வரும், இங்கே 3 வரும், திருப்பும் இங்கே வரும் 3 வரும். திருப்பம் நீங்கள் மீசியமாக எடுத்திங்கன்னா இங்கே ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3, இங்கே 4 டைரெக்டாக இருக்கிறதுனால நம்ம 4 யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 12 12 × 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வந்துடுது. இந்த 24ன்றது தான் என்னது, எல்சிஎம்மா, சரிங்களா. எல்சிஎம் அது எல்சிஎம்மான்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்சிஎம் மீசியமான்றது 24. அப்போது இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணணும் எது ஷூட்டபிள் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு அப்படி செக் பண்ணிட்டு வந்தால், ஸோ எக்ஸோட பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா XYZ. அப்போ இது 24வது பிளேஸில் இருக்குது. அப்போ இதுக்கும் 24 இருக்குது ஆன்சர். சரி, ஓகே. அப்போ என்ன இருக்குது, அந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எதுவும் தப்பு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்கு பார்த்தீங்கன்னா ABCD, ஈக்கு பார்த்தீங்கன்னா 5வது எழுத்து, சரிங்களா, அதனாலையும். அப்புறம் எஸ்ஸோடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடைய பிளேஸோட நேம் தெரியும், இது 15. அப்போ OPQRS. அப்போது எஸ்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 4 நம்பர் வரதுனால இது 19. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 24 வந்துடுது. அப்போ இதுவும் ஷூட்டபிள் ஆகுது அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ACH, ஏக்கு 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கு 3, ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா ABCDEFGH. ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அப்போ 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது, 9 + 3, ஸோ 12 தான் வந்திருக்கு. அப்போ 12 சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அதாவது சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போது நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 8. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வந்துடுது. அப்போது இந்த ஆன்சருக்கு, இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியான விடை. A + C + H, சரிங்களா. இதுதான் நாட் ஈக்குவலாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் லென்த் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போடு சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லித்தர முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சொல்லி தரனாலும் அந்த மாதிரி தான் சொல்லி தந்துருக்கோம். டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே இல்லை, அதுக்காக சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இது குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ் தான். நீங்கள் போன வருஷம் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா போன முறை அதில் கேட்டிருப்பாங்க. என்ன கொஷின்ஸ் இருக்கு பாருங்கள். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் M/N என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ மற்றும் பியினுடைய மீ போமானா எல்சிஎம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஏ அண்ட் பியோட வேல்யூயும் கொடுக்கல, M/N வேல்யூயும் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ண போனால், நானாக ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏக்கு நான் 2 எடுத்துக்கிறேன், பிக்கு பார்த்தோன்னா நான் 4ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மெத்தடில் வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் அசியூம் பண்ண முடியும். இப்போது இந்த A/B நம்ம என்ன எழுதுறோன்னா A/Bன்னு எழுதலாம்ல.
அப்போது இது எழுதுனா இது வந்து பார்த்தோன்னா ஸோ 1 அதாவது 2/4 நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 1/2 வரும். அப்போது அதே மாதிரி அந்த எம் ரேஷியோ என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், எம் ரேஷியோ என்னோட வேல்யூஸு 1/2 அதாவது 1:2ன்னு இருக்கும். 1:2ன்னு இருக்கும். அதாவது இப்படி இருக்கக்கூடிய ரேஷியோ தான் இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கினேன். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு என்ன ஆன்சர், என்னுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோன்னா எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரும், என்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கும், ஏக்கு வந்து பார்த்தோன்னா 2 இருக்கும். அப்புறம் பிக்கு வந்து நம்ம 4ன்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுத்திருக்கோம்ல. இப்போது இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணலாம் எது வந்து நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுத்து கூட பார்க்கலாம். சரிங்களா, 2க்கும் 4க்கும் நம்ம ஏன்னா எல்சிஎம் தான் கேட்டுக்கிறாங்க. 2க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 4 தான் வரும். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 4ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த கண்டிஷனில் எது 4 வர மாதிரி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். எம்முக்கு வந்து பாருங்கள் ஆன்சர் என்ன இருக்குது 1, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன இருக்குது 2. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2, இது வரல. சரிங்களா, அடுத்து எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன 2, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8, இதுவும் வரல. அடுத்து எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது வேல்யூ, எம்முக்கு வந்து 1, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கேன், பிக்கு வந்து 4. அப்போ 1 × 4 4. சரி, 4 வந்திருக்கு. சரிங்களா, ஆன்சரில் நம்மளுக்கு எல்சிஎம் 4 வந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் 4 வந்திருக்கு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஏபி செக் பண்ணிடலாம். சரிங்களா, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்னு எடுத்திருக்கேன், பிக்கு வந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 2 4 8. அப்போ இதுவும் வரல. அப்போது சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கான்செப்டுக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் வச்செல்லாம் போட முடியாது. சரிங்களா, அது பேசிக் கான்செப்ட் தெளிவாக இருந்தால் தான் இந்த ரேஷியோவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸால் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்செப்டை தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் சம்மே போட முடியும். கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்கட்டு படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுட்டு ஷார்ட்கட் போங்க. ஏன்னா பேசிக்லேருந்து தான் அவங்க ஷார்ட்கட்டே மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்போடைய எண்ட் ஆஃப் ஸ்டேஜை நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து ஸ்பீட் ஆகிடும். சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் ஈஸியாக. அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 147 கொஷின். சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம 2500 கொஷின்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கொஷின் என்ன இருக்குன்னா 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் ஒரு அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியினுடைய நீளம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 24 இருக்குல்ல அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 24 ஸ்கொயர் பண்ணால் 576 வரும். இந்த 18 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 324 வரும். எவ்வளோ வரும், 324. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 16 நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா, 16 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 256 வரும். இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணுங்கள். 6 10 16க்கு 6 மீதி 1 8 10 15 5 மீதி 1 6 9 10. சரிங்களா, 10 பாருங்கள், 8 9 10 11 வந்திருக்கு. 1 1 5 6 வந்திருக்கு. இப்போது இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துக்கிற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா, ஸோ எது வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ 14 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 196. இந்த 24 ஸ்கொயர் பண்ணால் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 576 வருது. அப்போ 34 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 34 ஸ்கொயர் பார்த்தோன்னா உங்களுக்கு 1156 வரும். 34 × 34. அப்போ பாருங்கள், 4 16 6 மீது 1 4 12 13. திருப்பம் 3 12 2 மீது 1 3 9 10 இப்படி வந்துடும். அடுத்து 1 1 5 6. அதாவது நான் உங்களுக்கு சம்மு வந்து சொல்லித்தரம்போது ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொல்லித்தரலாம், 1 நிமிஷத்தில் சொல்லித்தரலாம், 3 நிமிஷத்தில் கூட சொல்லித்தரலாம். ஆனால் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா 30 செகண்டுக்குள்ளே போட முடியும். அதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுமே. பொறுமையாக சொல்லித்தந்தாலும் அது நம்ம குயிக்காக நம்ம அங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல போடும்போது ஈஸியாக போட்டுருவீங்க. கொஞ்சம் முதல்ல சம்மு வந்து கற்றுக்குறீங்க, போடவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஏன் இது வந்து இருந்திருக்கு, பேசிக் கான்செப்ட் தான் சொல்கிறேன். சரிங்களா, உங்களோட ஸ்டெப்பாக நான் ஒன்றும் படிக்க சொல்லலை. ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, ஒரு A/Bயில் இருக்குது, A ரேஷியோ Bனா A/Bயில் எழுத முடியும். அந்த மாதிரி சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கினா நீங்கள் ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா 34 மீட்டர். அந்த ஒரு ரூமில் லென்த்தான ஒரு ராடு இருக்குன்னா அதனுடைய எவ்வளோ லென்த் இருக்குன்னா 34 மீட்டர் வந்து தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன பார்த்துடலாம்.
176 கொஷின். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4வது கொஷின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிற சொல்லிட்டு இருந்தேன். இரு எண்களுடைய மீசியமா ஆனது, அதாவது 2 நம்பருடைய மீசியமான்றது என்ன சொல்கிறாங்க, மீசியமான எல்சிஎம்மு மீ பே காவின் 6 மடங்காகும். அதாவது 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல் தான் என்னது எல்சிஎம், இப்படி தான் சொல்கிறாங்க சரிங்களா. 6 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப், அதனுடைய வேல்யூஸ் என்னது எல்சிஎம். அப்போது ஹெச்சிசிஎஃபோட ஆன்சர் மீ பே கா அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து இங்கே 12ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு எண்ணு வந்து என்னென்னா 36 சொல்லிட்டாங்க. அப்போ மற்றொரு எண்ணு வந்து என்னென்னு கேட்குறோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஒன்று இருக்குது, ஜெனரல் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு எழுதி சொல்லித்தரதுக்கு எதுக்குன்னா, நீங்கள் எழுதி பார்த்துட்டா அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாமில் நம்ம ஃபார்முலா எழுதாமல் கூட சம்ம போட்டுடலாம் சரிங்களா. இல்லை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்துடலாம். பட் சொல்லித்தரும்போது அது ஒரு ப்ரொசீஜர், திரும்ப நம்ம ஏன் ஃபார்முலா சொல்கிறேன்னா அது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிடுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. மற்றபடி நீங்கள் ஃபார்மா வந்து எப்பவுமே எழுதி சொல்லித்தராரு அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா. ஃபார்மாஸ் நீங்கள் கண்ணில் பார்க்க என்னன்னா அது நல்லா ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா மைண்டில். ஸோ இந்த ஃபார்மா கேட்டால் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோர் ஆகிடும் சொல்லுவார். அப்போது எல்சிஎம்க்கு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், எல் மட்டும் போட்டுக்கிறேன், ஹெச்சிஎஃப் ஹெச் மட்டும் போட்டுட்டு ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்படி எழுதிக்கிறேன். இதுதான் எல்சிஎம்முடைய ஆன்சர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 நம்பருடைய மல்டிப்ளுக்கும் ஈக்குவலாக இருக்கும், இதுதான் ரூல் சரிங்களா. எல்ன்றது எல்சிஎம், ஹெச்ன்றது ஹெச்சிசிஎஃப் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்போது ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 12 போட்டுங்க. இதே அந்த எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 12, ஸோ அப்போ 12 5 60, 12 6 72 வரும் சரிங்களா. 72. அப்போ ஒரு நம்பர் 36 சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே 36 போட்டுங்க. இன்னொரு நம்பர் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 36 ஒரு முறை, இது 2 முறை, அடுத்து 12 2 24. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்குன்னா ஒய்யாக தான் இருக்கும். அப்போ அது வந்து என்ன இருக்குது 24. ஆன்சரில் ஏ தான் இருக்குது சரிங்களா. ரொம்ப எளிமையான கொஷின். கொஞ்சம் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சிக்கணும். ஏன் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க, கேள்வி முழுமையாக படிக்கணும், கேள்வி தெளிவாக படிக்கணும் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மற்ற கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக ஆன்சர் போட்டுருவீங்க. ஆனால் மேக்ஸ் கொஷின்ஸை படிக்கும்போது புரிஞ்சாதான் நீங்கள் ஆன்சரே போட முடியும். ஆனால் கொஞ்சம் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் என்னுடைய வீடியோவில் நீங்கள் தெரிவிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கன்னா, இரு எண்களுடைய மீ போவா சரிங்களா. மீ போவான்னா உங்களுக்கு தமிழில் புரியலனா இங்கிலீஷில் பார்த்துங்க ஹெச்சிசிஎஃப். என்னது ஹெச்சிசிஎஃப். சில நேரத்தில் அவங்க கொஷினை டிரான்ஸ்லேட்ன்ற பேரில் வந்து பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின்ஸ் தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் படிச்சிங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். மற்றும் அவருடைய மீசிமான்றது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 693. ஓர் எண் வந்து 77, அதாவது ஒரு எண்ணுன்னா ஏதோ ஒன்று அப்படி. அப்போ மற்றொரு எண்ணு என்னென்னு கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு ஃபார்மா தெரியும், எல் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எல்லோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 693, ஹெச்சோட ஆன்சர் 11. இந்த இடத்துல என்னென்னா எல்னா எல்சிஎம், ஹெச்னா ஹெச்சிசிஎஃப். டைமுடைய கருதி நான் ஃபுல்லாக எழுதலை, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு நம்பர், அது 77 போட்டுக்கணும். மீதி ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகணும். இது வந்து ஒரு முறை, இது 7 முறை. சார் ஈக்குவலாக இருக்கும்போது கேன்சல் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். போத் சைட்ஸ் ஆர் அந்த சென்டரில் வந்து ஈக்குவல்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இது 7ஆல் வகுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 1 7, 7 9 63, மீதி 6க்கும் திருப்ப 63 இருக்குது. அப்போ 7 9 63 சரிங்களா. அதாவது 693 நான் கேன்சல் பண்ணிங்க. 7 9 63க்கு 3, மீதி 6, திருப்ப 3, 7 9 63. அப்போ 0 ஆச்சு. அப்போது இதனுடைய இன்னொரு நம்பர் என்னவாக இருந்திருக்குன்னா 99 தான் இருந்திருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு முக்கியமான கொஷின்ஸ், ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின் வந்து டீம்ஸில் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணணும். கொஷினுடைய மெத்தடை நீங்கள் வாட்ச் பண்ணி படித்தா மட்டும்தான் 25 out of 25 வாங்க முடியும். ஒரு வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களை வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அவர்கிட்ட ஒரு 2 டின் இருக்குது. அந்த 2 டின்னில் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஆயில் இருக்குது, இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆயில் இருக்குது. அது
120 லிட்டராகவும் அப்புறம் 180 லிட்டராகவும் இருக்குது. அப்போது அந்த 2 டின்னில் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து பண்ணுறோம் சம அளவு ஈக்குவலாக பண்ணி பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதனுடைய அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. எப்பவுமே நீங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கணும். அதிகபட்ச சரிங்களா, அந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேள்வியில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச அந்த வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ 120க்கும் 180க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், HCF கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 போட்டுக்கலாம். 2னா இது என்ன இருக்கும், 6 முறை. இது அப்படி 0 போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து 9 முறை வரும். திருப்ப ரெண்டுத்துக்கு காமனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10 கூட நம்ம போட்டுடலாம் சரிங்களா. அப்போது 10 அப்போ போட்டிங்கன்னா 6 முறை, இது 9 முறை வரும் சரிங்களா. இது 9 முறை. அடுத்தது பாருங்கள், இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக வந்து 3. அப்போ 2 இது 3. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்போ 2 10 20, 20 × 3 60. அப்போ ஆன்சர் சி தான் சரியானுடைய 60 லிட்டர் தான் அதனுடைய மேக்ஸிமம். ஸோ கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 60 லிட்டராக தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் பாருங்கள். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீசிமாவின் விகிதம் காண்க. நீங்கள் டிஎன்பிசியில் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஒரு எல்சிஎம் HCF மாடலில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சரிங்களா. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீபோவாவும் மீசிமாவுடைய விகிதம் கேட்குறாங்க சரிங்களா. இப்போது நம்மளுக்கு இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, 7 13 சொல்லிட்டாங்க. ஆகிய எண்களின் மீபோவான்றது 7க்கும் 13க்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சின்னா 1 தான் வரும். என்ன வரும், மீபோவா வந்து 1 தான் வரும். இதே நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 13 ஸோ 10 முறை 70, மீதி 3 முறை 21. அப்போ 91 வந்துடும். அப்போ இதுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:91. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மீபோவா HCF ரேஷியோ அப்புறமா எல்சிஎம்மோட ரேஷியோ இப்படி கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேள்வியை இப்படின்னு கேட்கலாம், LCM ரேஷியோ HCFன்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 91:1 இப்படின்னு வரும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் கேள்வியை முழுமையாக படிச்சுட்டு ஆன்சர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1:91 சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். இங்கே பாருங்கள், 396, 504, 636 ஆகியவற்றினுடைய மீபோவா காண்கன்னு கேட்குறேன். மீபோவானா உங்களுக்கு தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் பார்த்துங்க. HCF கண்டுபிடிக்கணும். என்னது, HCF கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 396, 504, 636 எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஈவன் நம்பர்னால் எல்லாமே இரட்டைப்படை எண். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ எல்லாத்துக்கும் 2ஆல் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் 1 வரும், 9 2 18 மீதி 1, அடுத்து 8 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 2 வந்துடும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்பர் அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3, அடுத்து இங்கே 1 வந்துடும், அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16, அப்போ 8 வந்துடும். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, 2 போட்டிங்கன்னா 9 2 18 மீதி 1, ஸோ திருப்பம் 99 வந்துடும். அடுத்து நீங்கள் 2 போட்டிங்கன்னா 1 2 6 வந்துடும். அடுத்து திருப்பி இங்கே 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1, இங்கே 1 வந்துடும் 5, அப்புறமே இது இங்கே 1 இருக்குது, அப்போ 159. அடுத்து திருப்பம் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே 3 டேபிள் காமனாக நம்மளுக்கு டிவைட் ஆகும். அப்போ 3 போட்டுக்கலாம். அப்போ 3 3, அடுத்து 4 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 3. இப்போது இந்த 53ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ப்ரைம் நம்பர் சரிங்களா, பகாயின். அப்போ நம்மளுக்கு இங்கே டிவைட் ஆகாது, ஏன்னா இது ரெண்டுமே ஈவன் நம்பர். இது ஈவன் நம்பரு, இது வந்து ஹார்ட் நம்பர் தான். பட் ஆனால் 33க்கு நிறைய ஃபேக்டர் வந்து கிடைக்கும். ஆனால் 3த்தையும் டிவைட் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்து இதுக்கப்புறம் இருக்காது. அப்போ நம்ம இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். 2 4 4 12. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை, 12 சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கொஷின்ஸு. இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பெரிய கொஷின், லென்த்தான ப்ராசஸ் போகும். நான் இந்த கேள்வியை சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கேள்வி சால்வ் பண்ணுறேன், ஏன்னா அதை நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா. 21x² y 35x y² மீபோமானா
என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க. தமிழில் தெரியலனா இங்கிலீஷில் பார்த்துக்கங்க, கீவேர்ட்ஸ் மாதிரி. சரிங்களா? இப்போது 21க்கும் இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு x² இருக்குல்ல, இங்கே எல்சிஎம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் நம்பரில் வரும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் வேரியபிளில் வரும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேரியபிளில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே வேரியபிளில், இங்கே x² y இருக்குது. நம்பர் நான் விட்டுடுறேன். இங்கே y² இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வேரியபிளை பார்க்கும்போது இதில் ஒரு வேரியபிள் வந்துடுச்சுன்னா அதனுடைய ஹையஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணுமே. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ இதில் ஹையஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும், x². அதான் எடுத்துக்கணுமே. இன்கேஸ் நம்பரே இல்லாமல் இங்கே ஜட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அதையும் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே ஜட்டு இல்லாமல் விட்டுக்கூடாதுன்னு இல்லை, ஜட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? 2 வேரியபிளை கம்பேர் பண்ணும்போது 2 வேரியபிள் வந்துருந்து அதில் எது ஹையஸ்ட் அப்படி தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்து இங்கே இங்கே y² இருக்குது. இது ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட்னா y². சார் எப்படி சார் அந்த ஹையஸ்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே y ஒரு டைம் இருக்குது, இங்கே y² 2 டைம் இருக்குது. yன்னு இப்படி எழுதலாம். அப்போது இதுதான் ஹையஸ்ட். அதனால் x² y² எங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா இதுதான். நீங்கள் வேணால் 21க்கும் 135க்கும் சரிங்களா, நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 7 எடுத்து வரும். 7 3 21, அடுத்து 7 5 35, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 5 5 × 7 உங்களுக்கு 105 வந்துடும். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த கொஷின் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கொஷின் உங்களால் போட முடியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். இந்த கொஷின்ஸு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸோடைய நாலேஜு நிறைய இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்மே போட முடியும். அதர்வைஸ் ஷார்ட்கட்டால் இதுக்கு கிடையாது. சரிங்களா? அது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னா, x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 என்னுடைய மீப்பெரு பொது காரணி என்னென்னா HCF கண்டுபிடிக்கணும். என்னது? HCF கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே கொடுத்துக்கிற நம்பரை நல்லா கவனிங்க. இங்கே கொடுத்துக்கிற நம்பருடைய கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா, அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் எழுதணும். அப்போ எக்ஸ்க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை சார் அப்படின்னா அங்கே எதுவுமே இருக்காதுன்னா இல்லை, 1 இருக்கணும் மீனிங்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். அப்புறம் அடுத்து இங்கே 1 இருக்குது, திருப்ப அடுத்து -1, அடுத்து 2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம், பகா காரணிகள் கண்டுபிடிக்கிறது. இது பார்த்தா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன். சரிங்களா? அந்த டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே 1 போட்டு பார்க்கணும். சரிங்களா? என்ன பண்ணோம், இங்கே 1 போட்டு பார்க்கணும், இங்கே 0 போடணும். எப்பவுமே இங்கே 0 தான் போடணும். இங்கே இந்த சைடில் வரும்போது இதை ஆட் பண்ணோம். இந்த டைரெக்ஷனில் போகும்போது என்ன பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை ஆட் பண்ணால் 1, இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 1 ஆகிடும். திருப்பம் இதை ஆட் பண்ணால் 2 வந்துடும். இதையும் மல்டிபிள் பண்ணால் 2 வரும். திருப்பம் -1 2 இது நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 வரும். திருப்பம் இது மல்டிபிளை பண்ணால் உங்களுக்கு 1 வந்துடும். இப்போ ஃபர்தராக நீங்கள் இது சால்வ் பண்ணால் இங்கே 3 வந்துடுது. ஆனால் உங்களுக்கு எப்போயுமே கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கணும், 0 வரணும். 0 வந்தால் தான் அது அந்த ஃபேக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் நம்ம +1 கொடுத்து பதிலாக -1 கொடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்போ நம்மளுக்கு இங்கே ஆன்சர் 0 வருதோ அதுதான் நம்ம ஃபேக்டராக எடுத்துக்க முடியும். அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பம் 1 1 -1 2. இப்போ என்ன பண்ணணும், நம்ம -1 கொடுத்து பண்ணணும், 0 பண்ணணும், இங்கே 1 பண்ணணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பக்கம் ஆட் பண்ணணும், இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 × -1 திருப்பம் 1ஐயும் -1 நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வரும். திருப்பம் இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0 ஆகிடும். திருப்பம் இது பார்த்தீங்கன்னா -1 வரும். திருப்பம் நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு +1 ஆகிடும். திருப்பம் இங்கே 0 நம்மளுக்கு ஜீரோ வரலை. சார் என்ன சார் 0 வரலன்னு சொல்லிட்டு 0 போகிறீங்கன்னா, நான் 0 வரலன்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். 0 வந்தால் தான் அது நம்ம ஃபேக்டரை எடுத்துக்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு 1 பார்க்கணும், அப்புறம் -1 பார்க்கணும். ஸோ இதே மாதிரி சிமிலராக நீங்கள் பார்த்துட்டே வரணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் எதால் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே ஃபைனலாக நம்ம 0 வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 1 -1 அப்புறம் 2 -2 இந்த மாதிரி போட்டே வரணும். எனக்கு டைரெக்டாக நான் தெரியுன்றதால நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு நான் 2ஆல் போட்டு பார்க்குறேன். ஸோ 1 1 -1
2. இப்போ நான் -2ஆல் போட்டு பார்க்குறேன். நாங்கள் 0 போடணும், எப்போயுமே 0 போடணும். இது 1 ஆகிடும். இப்போ இது இந்த சைடில் வந்து பண்ணோம், மல்டிபிள் பண்ணணும், இந்த டைரக்ஷன் இதை ஆட் பண்ணணும். அப்போது 2 × 1 × -2 -2. அடுத்து இது ஆட் பண்ணிங்கன்னா 1 -2. இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு -1 வந்துடும். திரும்ப மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 1 2 ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். திருப்பி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 × 1 -2 வந்துடும். அப்போது இங்கே 0 வந்துருச்சு, ஃபேக்டர் வந்து இங்கே 0 வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு இங்கே x -2ன்னு இங்கே இருக்குது சரிங்களா, அது -2 இருக்குது, அது நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x + 2. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை இது கான்ஸ்டன்ட்டு, இது எக்ஸ் டேர்மு, இது x² டேர்ம்ஸ். அது எப்படி எழுதுனா x² - x + 1 இப்படி எழுதணும் சரிங்களா. x² - x + 1 இப்படி எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் எழுதுகிறேன், இங்கே பாருங்கள். இதை வந்து நான் சிந்தட்டிக் டிவிஷனில் சால்வ் ஆகாது. அப்போ நம்ம இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணால் தான் அது சால்வ் ஆகும். அப்போ பாருங்கள் என்ன பண்ணலான்னா 2x³ - 5x² + 5x - 3 இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணால் இதை இப்படி இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த -5x² என்ன பண்ணலான்னா நான் -2x² - 3x² இந்த 5xஐ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3xம் 2xாகவும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன் சரிங்களா. தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். தனித்தனியாக பிரித்து எழுதுனால தான் சம்மையை சால்வ் பண்ண முடியும். அப்போ பார்த்தோன்னா 2x³ - 3x², அடுத்து -2x², அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது +3x, அடுத்து +2x, அப்புறமா -3. இதை வந்து இவ்வளோ மாற்றி எழுதிட்டேன் சரிங்களா. இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இது காமன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபேக்டராக நான் டிசைட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன காமனாக இருக்குன்னா, ஸோ x² காமனாக இருக்குது. அப்போ x² வெளியே எடுத்துடலாம். அப்போ வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு இங்கே 2 இருக்கும். x³ x² வெளியே போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், x இருக்கும். x² ஆல்ரெடி ஒரு வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே -3 மட்டும் தான் இருக்கும். அப்போ 2x - 3. அதுக்கப்புறம் இந்த 2 இடத்துலையும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மைனஸ் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸும் காமனாக இருக்குது, அதனால் எடுத்துடலாம். அப்போ -x நான் வெளியே எடுத்துட்டுனா எதுக்கு சார் மைனஸ் எப்படி காமனாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபேக்டர் வரதுக்காக நான் அதை மாற்றி எடுக்கிறேன் சரிங்களா. அப்போ இந்த 2x² + 3xஐ -x, இதுலேயும் x² இருக்குது, இதில் x இருக்குது. அப்போ 2 காமனாக x. அப்புறமா ஒரு ப்ளஸில் வந்து பார்த்தோன்னா 2 மைனஸ் இருக்குது. என்னது, ஒரு ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டா அப்போ இங்கே 2x, இங்கே -3 இருக்கும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × x × x x² -2x², அடுத்து -+3x வந்துடும். அதே மாதிரி இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக எதுவுமே இல்லை, ஆனால் 1 காமனாக இருக்குது. அப்போ 1ன்னு போட்டிங்கன்னா 2x - 3. இப்போது இங்கே ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, 2x - 3 2x - 3 எல்லாமே ஒரே மாதிரி வரணும். அது மாதிரி ஒரே மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அது 1 எடுத்துக்கணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பிஃபோர் டேர்ம்ஸ் அது எல்லாமே நீங்கள் 1 எடுத்துக்கணும். அப்போ x² - x + 1 இது வரும். இப்போ பாருங்கள், இதுக்கும் என்ன காமனாக இருக்குன்னா x² - x + 1 இதுதான் ஆன்சர் சரிங்களா. அதாவது x² - x + 1 இதுதான் ஆன்சர். இதே கேள்வியை அவங்க இன்னொரு விதமாக எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா, இதே கேள்விக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா x + 2 x² - x + 1 அப்புறம் பார்த்தோன்னா 2x - 3 இதுதான் எல்சிஎம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஓரியன்டாக இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சரிங்களா, வேரியபிளை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுடைய மார்க்கை வந்து ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணிவிடுவீங்க. மேக்ஸோடைய நாலேஜ் இந்த கேள்விக்கு கண்டிப்பாக தேவை. அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதுனா நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பர்டிகுலர் இந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா எடுத்த உடனே முடியாது. இதுக்கு நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. சரி, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து எல்சிஎம். அவங்க ஹெச்சிசிஎஃப் கேட்டதுனால x² - x + 1 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வீடியோ நம்பர் 10. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்ட்டிகுலர் அந்த டாபிக் வைஸ் பார்க்கும்போது பர்டிகுலராக இது 3வது வீடியோஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 2500 கொஷின்ஸில்
இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னா 100 கொஷின்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ 100 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின் சொல்லிட்டு இது 10வது வீடியோஸ். அப்போ 100 கொஷின் கம்ப்ளீட்டட். மீதி வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2400 கொஷின்ஸ் இருக்குது. நான் சீக்கிரமாக இதை கம்ப்ளீட் பண்ணி தருவேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.